தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. கரூர் தாவேகா பொதுக்கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை என்டிஏ எம்பிக்கள் குழு சந்தித்தது. பதவியில் இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடக்க வேண்டும் என என்டிஏ குழு பரிந்துரைத்துள்ளது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். தாவேகா சார்பில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரவிருக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விஜய் மீது செருப்பு வீச்சு உள்ளிட்ட அசம்பாவிதங்களுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக தாவேகாவினர் தெரிவித்துள்ளனர். விசாரணையின் போது தாவேகா வழக்கறிஞர்கள் சமர்ப்பிக்கும் ஆதாரங்களை ஏற்றுக்கொள்வதையும் மறுப்பதையும் நீதிமன்றம்தான் முடிவு செய்ய வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். என்டிஏ உண்மை அறியும் குழுவிடம் ஒரு பெண் கூட்டத்தில் கத்திக்குத்து நடந்ததாக கூறியிருக்கிறார். இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது ஊடக சந்திப்பு நடத்தி அவையெல்லாம் வதந்தி என்று செந்தில் பாலாஜி கூற வேண்டிய அவசியம் என்ன என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியானது கூட்டம் நடக்க தகுதியான இடமா என்பதை விசாரிக்க திமுக அரசே ஒரு ஆணையம் அமைத்துள்ளது. அதை குறித்து செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பி வைத்துள்ளார். யார் எங்கே சென்றார்கள், செல்லவில்லை என்று கேட்கும் தகுதி முதலில் திமுகவிற்கு இருக்கிறதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை அண்ணாமலை எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 66 பேர் உயிரிழந்த போது முதல்வர் அங்கு செல்லவில்லை. தென் மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்ட போது அங்கு செல்லாமல் இந்தி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முதல்வர் டெல்லி சென்றார் என்று அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்றமும் விசாரணை ஆணையமும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது முன்னாள் அமைச்சர் பதற்றப்படுவது பலத்த சந்தேகங்களை எழுப்புகிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் தாவேகா பொதுக்கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை என்டிஏ எம்பிக்கள் குழு சந்தித்தது. பதவியில் இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடக்க வேண்டும் என என்டிஏ குழு பரிந்துரைத்துள்ளது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். தாவேகா சார்பில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரவிருக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விஜய் மீது செருப்பு வீச்சு உள்ளிட்ட அசம்பாவிதங்களுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக தாவேகாவினர் தெரிவித்துள்ளனர். விசாரணையின் போது தாவேகா வழக்கறிஞர்கள் சமர்ப்பிக்கும் ஆதாரங்களை ஏற்றுக்கொள்வதையும் மறுப்பதையும் நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். என்டிஏ உண்மை அறியும் குழுவிடம் ஒரு பெண் கூட்டத்தில் கத்திக்குத்து நடந்ததாக கூறியிருக்கிறார். இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது ஊடக சந்திப்பு நடத்தி அவையெல்லாம் வதந்தி என்று செந்தில் பாலாஜி கூற வேண்டிய அவசியம் என்ன என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியானது கூட்டம் நடக்க தகுதியான இடமா என்பதை விசாரிக்க திமுக அரசே ஒரு ஆணையம் அமைத்துள்ளது. அதை குறித்து செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன என்று அண்ணாமலை கேள்வி முன்வைத்துள்ளார். யார் எங்கே சென்றார்கள், செல்லவில்லை என்று கேட்கும் தகுதி முதலில் திமுகவிற்கு இருக்கிறதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை அண்ணாமலை எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 66 பேர் உயிரிழந்த போது முதல்வர் அங்கு செல்லவில்லை. தென் மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்ட போது அங்கு செல்லாமல் இந்தி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முதல்வர் டெல்லி சென்றார் என்று அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்றமும் விசாரணை ஆணையமும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது முன்னாள் அமைச்சர் பதற்றப்படுவது பலத்த சந்தேகங்களை எழுப்புகிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.